ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க? எப்பேற்பட்ட ப்ராசஸ் தெரியுமா? ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் ஒரு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு இல்லை ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாருனா வேற ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடையாதுங்க. அதுலேயும் பாருங்கள், இந்த கிரகப்பிரவேசம் அப்புறம் கல்யாணம் இதிலெல்லாம் பந்தி பரிமாறுறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க. அந்த சாப்பாடு மட்டும் சரியாக நம்ம செஞ்சிட்டோன்னா காலத்துக்கும் நம்ம கல்யாணமும் நம்ம கிரகப்பிரவேசமும் ஊரே மெச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு கிரகப்பிரவேச சாப்பாடு தான் இது. இட்லி, பொங்கல், பூரி, அப்புறம் அந்த கிழங்கு, ஒரு சட்னி, வடை, கேசரின்னு சொல்லிட்டு சிம்பிளான, அதே நேரத்தில் எசென்ஷியல், ஒரு பந்தியில் என்ன இருக்குமோ டிஃபன் ஐட்டம் அது எல்லாமே இருந்தது. சூப்பராகவும் இருந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வீட்டு கிரகப்பிரவேசத்தில் தாங்க. ஆனால் ஒயிட் சட்னி மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் கார சட்னி ஒயிட் சட்னிக்கு ஈக்குவலாக அங்கே ரோல் பண்ணிச்சு. அந்த சாம்பாரும் சட்னியும் வேறு லெவல். நீங்களும் இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக சாப்பாடு போட்டு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.